எப்படி இருக்கீங்க? தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம அந்த ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விலாக் வந்து நான் Thursday மார்னிங் தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு பாத்திரம் எல்லாமே கழுவி வச்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரெடி பண்ணணும். இன்றைக்கி நான் லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா அவங்களுக்கு உருளைக்கிழங்கு சாப்பாடு கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு நான் உருளைக்கிழங்கு சாப்பாடு செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன செய்ய போகிறேன்னா அடை தோசை செய்ய போகிறேன். இப்போ காலையில் நான் நேரமே எழுந்திரிச்சிட்டேன். இப்போ ஒரு 5:30 தான் ஆச்சு. சரி, இப்போ ஊற வச்சேன்னா நான் ஒரு 7 மணிக்கு அரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாவு புளிக்கணும்னு கிடையாதுல்ல, அதனால் கரெக்டாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் பச்சரிசி ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு எடுத்துட்டேன். இதே அளவுக்கு ஈக்குவலாக மற்ற பயிர் என்னென்ன பருப்பு போடுறோமோ அது எல்லாம் சேர்த்து நான் எடுத்துக்குவேன். இந்த அளவில் போட்டேன்னா எனக்கு ஒரு 2 நேரத்துக்கு கரெக்டாக இருக்கும். நான் அந்தளவு கணக்கு பண்ணி துவரம்பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். இது கூட நம்ம பாசிப்பயிறு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பயிர் போடுறது நம்மளோட விருப்பம்தான். நமக்கு என்னென்ன தேவைப்படுதோ நம்ம எல்லாமே இதில் போட்டுக்கலாம். நல்லா தான் இருக்கும், நல்லாயிருக்கும். ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அது ஹெல்த்தியும் கூட. நம்ம எந்தெந்த பயிர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது தான். நான் உளுந்து ஒரு 1/4 டம்ளர் போட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டேன். ஒரு 1.5 மணி நேரம் அளவுக்கு இது ஊறினா போதும். நம்ம அரைக்கிற கரெக்டாக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா நான் வரமிளகாயை நான் ஒரு 10 மிளகாய் கிட்ட நான் ஊற வச்சுக்கிறேன். நான் வெங்காயம், இந்த வரமிளகாய், சீரகம் கொஞ்சம் போட்டு நான் தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இந்த அரைச்ச மாவு கூட மிக்ஸ் பண்ணி நான் ஊற்றிடுவேன். ஏன்னா வெங்காயமும் இந்த வரமிளகாயும் கொஞ்சம் திரியாக இருந்துச்சுன்னா பாப்பா அவங்க அதை சரியாக சாப்பிட்றதே இல்லை. அதனால் நான் தனியாக இதை கிரைண்ட் பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு தெரியாது. ஸோ அவ்வளோதான். இது ஊற வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்பாட்டுக்கு நான் அரிசியும் ஊற வச்சாச்சு. நீ ஒவ்வொரு வேலையாக நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் உருளைக்கிழங்கு எடுத்து பீல் பண்ணி வச்சுருக்கேன். இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தோலோடவே போட்டாலும் நல்லா தான் இருக்கும். சரி, அவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் இதாக இருக்கும்னு நான் கொஞ்சம் பீல் பண்ணி எடுத்துட்டேன். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நமக்கே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் சாப்பிட. இது செய்யும்போது பார்த்திங்கன்னா இது கூட சைட் டிஷ் எதுவுமே நமக்கு தேவைப்படாது. காரம் கொஞ்சம் கூட போட்டோன்னா நல்லாவே இருக்கும் இந்த சாப்பாடு நமக்கு லஞ்சுக்கு எடுத்துக்கிறதுக்கு. இதை கட் பண்ணி தாளித்து விட்டுட்டு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு நான் மாவு காட்டினேன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். இதை நான் தாளித்து விட்டுறேன். இப்போ கடாயை வச்சுட்டு காஞ்சதுக்கப்புறமா நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு பார்க்குறக்கு. கொஞ்சம் எண்ணெய் கூடையே சேர்த்திக்கலாம். ஏன்னா நான் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறது கிடையாது. எண்ணெயிலே வதக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அப்புறமா சாப்பாடு கூட நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் மதியானம் அவங்க சாப்பிடும்போது. இல்லைனா ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் எண்ணெய் கொஞ்சம் கூடவே விட்டுட்டேன். இது கூட கொஞ்சமாக கடுகும் உளுந்தும் நான் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறமா கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 3 பல் சின்ன பல் அளவுக்கு பூண்டு நான் தட்டி எடுத்துட்டேன் தோலோட. அதையும் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே நான் உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் எல்லாமே போட்டு எண்ணெயிலே நான் கலந்து விட்டுருவேன். அப்போ தான் கிழங்கு நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஈவனாக நமக்கு எல்லா கிழங்குலையும் அது நல்லா கோடாகும். இப்போ பாருங்கள், நான் மஞ்சள்தூள் அளவாக போட்டுட்டேன். உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ நான் கிழங்குக்கு தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுட்டு சாப்பாடு மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு நான் உப்பு போட்டுக்குவேன் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு. இப்போவே நிறையா போட்டோன்னா என்ன ஆகும்னா அந்த காயில் உப்பு அதிகமாக பிடிச்ச மாதிரி ஆயிரும். இப்போ நான் தனி மிளகாத்தூளும் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக தாங்க இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கூட தான் போட்டிருக்கேன் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா. இப்போ இதெல்லாமே பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டே பண்ணுங்கள். இல்லாட்டி அந்த மசாலாலாம் தீஞ்ச மாதிரி ஆயிரும்.
உருளைக்கிழங்கு நல்லா போட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே சிம்லேயே வச்சு ஒரு 5-6 நிமிஷம் வச்சிட்டோம்னா அது பாட்டுக்கு நல்லா வெந்து வந்துடும். நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். எண்ணெய் இருக்கிறதுனால நமக்கு அடி பிடிக்குங்கிற பயமும் கிடையாது. நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சோம்னா அது பாட்டுக்கு நல்லா வெந்து வந்துடும் ஒரு 5 நிமிஷத்தில். அதுக்கப்புறமா நம்ம சாப்பாடை போட்டு கிளறிட்டா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சுருண்டு வர அளவுக்கு ஆயிடுச்சு. இன்னையும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணனா பண்ணிக்கலாம். நான் இதோடவே நான் இது பண்ணிக்க போகிறேன். இப்போ இதுவே நம்ம தனியாக இதை ஃப்ரை பண்ணி இதை மட்டும் சாப்பிட போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ எண்ணெய் நம்ம ஊற்ற வேண்டியதில் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இப்போ கிழங்கு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. உப்பு காரம் கரெக்டாக இருக்குது இந்த கிழங்குக்கு. இப்போ தேவையான அளவுக்கு நம்ம சாப்பாடு போடும்போது நம்ம உப்பு மட்டும் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தேவையான அளவுக்கு நான் சாப்பாடு போட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா காயிலையுமே செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. நான் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பும் நான் பார்த்துட்டேன், கொஞ்சமாக போட்டுட்டேன். இப்போ கரெக்டாக இருக்குது எனக்கு. நான் பாப்பா உங்களுக்கு இந்த டிஃபனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நீ மாவுக்கு போடணும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு சாப்பாடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிடுறேன். பாப்பா 2 பேரும் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுக்குவாங்க. பிடிக்காத செஞ்சு கொடுத்தோன்னா அப்படியே திருப்பி கொண்டு வந்துடுறாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே செஞ்சிடுறது. இந்த ரைஸ் பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். 2 பேருமே இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவ்வளோதாங்க. நான் பாப்பா உங்களுக்கு டிஃபன்லேயே போட்டாச்சு. நீ ஸ்நாக்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணால் அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நான் மாவையும் போட்டு ஆட்டி எடுத்துட்டேன்னா நான் அவங்களுக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் தோசை ஊற்றி கொடுத்துருவேன். ஸோ பாருங்கள், நான் மாவுக்கு போட்டாச்சு, ஆடிட்டுருக்கு. அதுக்குள்ளே நான் அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஃபில் பண்ணுறது, ஸ்நாக்ஸ் ஃபில் பண்ணுறதெல்லாம் பண்ணேன்னா கரெக்டாக இருக்கும் மாவாடுறதுக்கு. அதுக்கப்புறமா தோசை ஊற்றி கொடுத்தேன்னா அவங்க சாப்பிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க, அவ்வளோதான். இன்னைக்கூட மார்னிங் விலாக் நமக்கு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி இந்த ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோவில் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நீ எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணி கொடுத்தோம்னா அவ்வளோதான், நமக்கு வேலை முடிஞ்சுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் அண்ட் சப்போர்ட். பாய்.